தாலியூர்லாம் இறங்குங்க. நாம இறங்க வேண்டிய இடம் வந்துச்சுண்ணே. வாணே. ஓ அப்போ இதான் தாலியூரோ? இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த சொட்டைகிட்ட கேட்போம். ஐயா, அந்த கோவை லேண்ட் பேங்க் காரங்க தென்றல் அவென்யூ அப்படின்னு இடம் போட்டுருக்காங்களே, அது எங்க இருக்கு? இதோ பாருங்க, கொஞ்சம் தூரம் தான். இல்ல ஷேராட்டோல போகணுமா இல்ல மினி பஸ்ல போகணுமான்னு கேக்குறோம். என்னது, உங்க ஊர்ல 10 அடி தூரத்துக்கெல்லாம் சேர் ஆட்டோ மினி பஸ்ல தான் போவீங்களா? 10 அடி தூரம் தான் இருக்கும். வேணும்னா நடந்து போய் அளந்து பாருங்க. ஐயா, கோயம்புத்தூர் குசுமல் கல்பிட்டீங்க, அது இதுதான். எல்லா ஸ்கீம்லயும் பண்ணி தரோம். உங்களுக்கு எது பெட்டர்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இது அப்படி பார்க்கலாம் சார், உங்களை தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சைட்டை பார்க்கலாம்னு வந்தேன். இடங்கிற விஷயமா பேசணும். யார்கிட்ட பேசிருந்தீங்க சார்? பெரிய மேனேஜர் சொன்னாரு. பெரிய மேனேஜரா? சார், மணி சார். போண்டாவாயா, ரொம்ப வாய திறக்காத. 10 குருவி உள்ள போய் கூடு கட்டி குடும்பம் நடத்துதுடா. நீ பொறாமையில பேச. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா மணிசார் மணிசார்னு என்னத்தாடா கூப்பிடுறா. இதுல இருந்து தெரியல, அவ மனசுக்குள்ள ஆழமா போய் அஸ்திவாரம் போட்டுருக்கா. அஸ்திவாரம் டேய், நீ அஸ்திவாரம் மட்டும் தான் போட்டிருக்க. நான் பில்லர் எழுப்பி பில்டிங்கே கட்டிட்டேன்டா. ஆமா, நீ கட்டின பில்டிங் அப்படியே நிமிந்துட்டாலும். போடா, அவங்க கஸ்டமர் கூப்பிடுறாங்க, மணின்னு கூப்பிட்டாங்க. உடனே நீ கனவுக்கு போயிட்டியா? ஓவரா பில்டப் பண்ணறா. நீ ஓவரா பில்டப் பண்ண. நீ பில்டப் பண்ணடா. நீ போடா. வாடா நீ போடா. சொன்னா கேளுடா. வாடா. நீங்க என் நண்பன் காரமடையில கஷ்டப்படுதான். சும்மா இருக்கியா? நான் தான் காரமடை கஸ்டமர் கண்ணாயிரம். போன் கூட பேசுறேன். கண்ணாயிரம். வாங்க சார், வாங்க சார். போன்லயே பேசிட்டோம், நேரா பார்க்கல, அதான் தெரியல. சரி சார், இந்த சைடு நான் தான் சார் பெரிய மேனேஜர். நான் தான் சார் சின்ன மேனேஜர். ஏய், உன்னை கேட்டாங்களா? என்ன நான் அறிமுகம் நீ ராணி புடுங்கடா. நீ பெரிய மேனேஜர் சார், நான் சின்ன மேனேஜர். டேய், சைடுல பெரிய மேனேஜரா சொல்லிட்டானே. அதுல உங்களுக்கு சட்டை எடுங்க சார். அந்த மேனேஜர் பார்த்தாலே தெரியல. நீங்க மேனேஜர். சார், எங்களுக்கு இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். இந்த இடத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும் சார். இவங்க தான் எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சீலா. இவங்க கிட்ட கேட்ட எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுருங்க சார். உங்களுக்கு என்ன டீடைல் தெரிஞ்சுக்கணும்? சார் சார், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார்? நான் போன்ல பேசின விட நேரா பார்க்கும்போது அசந்து போயிட்டேன் சார். சார், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இந்த இடம் பூரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். அவன் அந்த இடத்த பத்தி சொல்றான், இவன் இந்த இடத்த பத்தி சொல்றான். எந்த இடம்னு தெரியாம சந்தோஷம் சொல்றான். சரியான இட்லி வாய. சார், உங்களுக்கு வடக்க பார்த்த வாசல் வேணுமா, தெற்க பார்த்த வாசல் வேணுமா? வடக்கு பார்த்து வாசப்படியா இருந்தானே, கிழக்கு பார்த்து வாசலா இருந்தானே, எல்லா வாஸ்துப்படி தான் சார் இருக்கு. எங்க ஓனர் பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. உங்க ஓனர் ரொம்ப ரசனையான ஆளு. கரெக்ட்டா சொன்னீங்க. எல்லா அம்சமும் பொருந்துற மாதிரிலாம் இந்த சைட் பிடிச்சிருக்காரு. அதனால சார் ஒரு இடத்த வாங்கி வித்துட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு சார், முன்ன பின்ன ஜன்னல் வச்சு தச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், வசதியா இருந்திருக்கும். என்னது, தச்சிருந்தாளா? சார், நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நீ ஒரு டியூப் லைட்டா ரொம்ப நேரமா அந்த இடத்த பத்தி தான்டா பேசுறான். இந்த இடத்த பத்திடா? நீ எந்த இடத்த பத்தி நினைக்கிற? அந்த இடம் தான் சார். வீட முன்னாடி பின்னாடி ஜன்னல் வச்சு கட்டினா நல்லா காத்தோட்டமா இருக்கும்னு சொல்றாரு. அதுதானே சார் சொல்றீங்க? இப்ப புரிஞ்சுது சார். இந்த இடத்த காசை கொடுத்து வாங்கி உங்களுக்கு சொந்தமாக்கிறீங்கன்னா ஜன்னலை முன்னாடி வைக்கலாம், பின்னாடி வைக்கலாம், ஏன் வீடு சுத்தியும் வைக்கலாம். நல்ல காத்தோட்டமா இருக்கும். முக்கியமான மேட்ரு, தண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லு சார். அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல சார். என்னது கவலையா இல்லையா? தண்ணி பிரச்சனை எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தெரியுமா உனக்கு? இந்த தண்ணிக்கு வேண்டி தானே தமிழ்நாடும் கர்நாடகம் அடிச்சுக்கிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியே கர்நாடகா கேட்க மாட்டாங்க சார். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை சார். நீ இந்த ரஜினி படம் பாத்தியா? அந்த படத்துல அவரு சொத்து சுகத்தெல்லாம் வித்து அவர் டேம் கட்டல. சாதாரண பேசுத நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தண்ணிதான் சாமி, தண்ணிதான் பூமின்னு ஒரு பெரிய கவிஞரா சொல்லியிருக்காரு. மனுஷன் உயிர் வாழ முக்கியமான விஷயம் தண்ணி தான். அதை பத்தி லேசா பேசுறீங்க. என்ன பறக்க பறக்க முடியாதுவோ? சும்மா ஹாஸ்பிட்டல் பக்கமா இருக்கு, காலேஜ் பக்கமா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? தண்ணிக்காக நாங்க எவ்வளவு அலைஞ்சு கஷ்டப்படணும் எனக்கு தான் தெரியும். சிறுவாணி ஆறு ஓடுது ஊர்ல, தண்ணி இல்லாம ஒரு இடத்த வாங்கிட்டா அது கேவலம் இல்ல? கரெக்டா சொன்ன. நீங்க சொல்ற மாதிரி தண்ணி முக்கியம் தான், நான் ஒத்துக்கிறேன் சார். சார்,
நாங்க ஏன் தண்ணி பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றோம்னா ஆ, எங்க ஓனரு ஆ. சைட்டு போறதுக்கு முன்னாடியே எல்லா அடிப்படை வசதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சைட்டே எங்க ஓனர் போடுவாரு. ஆமா சார். விவரமா தான் பேசும். சாதாரண தண்ணி இல்ல சார், சிறுவாணி தண்ணி. ஆ. அப்படியே டேஸ்டா இருக்கும். நீ சொல்ல பார்த்தா சிறுவாணி தண்ணி நேரே உள்ள வருதோ? நேரடியா உள்ள வருது சார். சரி, எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. சுத்தி இயற்கை சூழல்ல ஊருக்கு நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மனப்பும் சிலிப்புமா இருக்கிற இந்த இடம் ஆ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், கஸ்டமோட திருப்தி தான் எங்க திருப்தி. அப்ப பெரிய அமௌண்டா கட்டி அட்வான்ஸா போட்ட வேண்டியதான். பேசிட்டே நிக்கிறீங்களே சார், வாங்க முடிப்போம். வாங்க சார். போங்க சார், வாமாணி. அவளை விட மாட்டேங்கிறேன். இனிமே தண்ணி சுமக்க தேவையில்லை. போய் தான் பாப்போமே. ஆனா இவனுக்கு நல்லா வருவாருங்க. சொல்லுமா. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? நான் பக்கத்துல தான்மா இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துடுவேன். சீக்கிரம் வாங்கப்பா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரா? அப்ப நான் ஊர்லாம் சுத்திட்டு சாயங்காலம் வரேனே. எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களை பார்த்துட்டே போகணுன்ட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. என்னம்மா, நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிக்க வேண்டியதானே? உங்க அம்மா இல்ல? அம்மா காலையிலே வெளியில போனாங்கப்பா, இன்னும் வரல. நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. சரிம்மா, வரேன். சீக்கிரம்ப்பா. ஐயோ, இவன் வேறு வந்துட்டானா? இவன் என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியலையே. ச்சே, என்னடா இது? ரெண்டு பேரும் வாசலே நிற்கிறாங்க. இதுக்கு தான் சொந்த வீடு வாங்கிட்டு போகலான்னு நினச்சா அது பாதி இழுத்துக்கிட்டே போகுது. என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, பார்ப்போம். வணக்கம் சார், சௌக்கியமாக இருக்கீங்களா? சவைக்கெல்லாம் இருக்கட்டும், அட்வான்ஸை ஏற்றி கேட்டால் ஏதோ வீடு கட்டிட்டு இருக்கேன், 3 மாசத்துல காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். 6 மாசம் ஆச்சு, இன்னும் காலி பண்ணல. இல்லை சார், கட்டட வேலையெல்லாம் முடியல, அதான் கொஞ்சம். ஆமாம், பெரிய அனில் அம்பானி ஏரோப்ளேனருங்கிற மாதிரி 30 ஏக்கரில் வீடு கட்டிட்டு இருக்க. குருவி கூடு மாதிரி சிங்கிள் பெட்ரூமில் வீடு கட்டுறதுக்கு 6 மாசமா உனக்கு? இல்லை சார், ஒரு ரியல் எஸ்டேட் கார்கிட்ட பணம் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும். யோ, நீ உண்மையிலே சொந்த வீடு தான் கட்டுறியா இல்லை வாயிலேயே கோட்டை கட்டுறியா? யாருக்கையா தெரியும்? இதை பார், உனக்கு 1 மாசம் தான் டைம். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நாங்க மனுஷனாவே இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை, வண்டி எடு போகலாம். சார், அது இல்லை சார். அப்பா இப்ப ஃபீல் பண்ணி என்னப்பா பண்றது? இவங்க உங்களை திட்டின மாதிரி நீங்க போய் அந்த கம்பெனிக்காரங்களை திட்டுங்கப்பா. ஏம்மா, நான் திட்டாமல இருக்கேன், கேட்காமல இருக்கேன், டெய்லி போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க இதுவும் இன்னைக்கு முடிஞ்சிடும், இதுவும் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்போ முடிப்பாங்கன்னு தெரியவே இல்லை. இதுக்கு தான் நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், சொந்த வீடு வாங்குற தகுதி நமக்கு இல்லடி, அந்த ஆசை விட்டுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மா தான் வாங்கியே தரணும்னு அடம் பிடிச்சா. உங்கள் அம்மாவோட நகை உன் நகை அடமானம் வச்சு அந்த ரியல் எஸ்டேட் காரங்கிட்ட கொட்டினேன். ஆனால் இப்போ நான் வாங்குற சம்பளம் பேங்க்ல வட்டி கட்டுறதுக்கே சரியா இருக்கும் போல் இருக்கு. இல்லப்பா, அம்மா என்ன சொன்னா என்ன? நீங்க 4 பேர்கிட்ட விசாரிச்சு நல்ல கம்பெனியா பார்த்து பணத்தை கட்டியிருக்கலாம்ல. ஏம்மா, நானாமா அங்க போனேன்? உங்க அம்மா தான் டிவியில ஆட் பார்த்து அங்க அவ்வளவு வசதி இருக்கு, தண்ணி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு என்ன வற்புறுத்தினா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். அவ வரட்டும் இன்னைக்கு. என்னண்ணே காலையில ஒரே சத்தமா இருக்கு? என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. என்ன சௌமியா, நீயும் அம்மா வந்திருக்கீங்க? பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்டி. என்னம்மா, பொண்ணோட கல்யாணமா? சொல்லவே இல்லை. யார் வீடு கிரகப்பிரவேசம்? என்னம்மா சொல்ற? 5 மாசத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ வாடகை வீட்டுல தானே இருந்த, சொந்த வீடு வாங்கலன்னு வருத்தப்பட்டியே, அதுக்குள்ள எப்படி? அதானே, அப்பா கூட கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்ப என்ன புதையில எதுனா கிடைச்சிச்சா சௌமியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நம்மளோட கோவை லேண்ட் பேங்க் கூட பெரிய மாயாஜாலம் தான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, சொந்த வீடு இல்லையேன்னு புலம்பிட்டு இருந்த நேரத்துல தான் என் பொண்ணு கோவை லேண்ட் பேங்க் பத்தி சொன்னான். ஆமா, எடுத்துடன் கூடிய தனி வீடு வந்து ரொம்ப சுலபமாக தவணை திட்டத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஃபேமிலியோட ஆஃபீஸ்க்கு போனோம். பட்டா, சிட்டா, லீகல் ஒப்பீனியன் டாக்குமெண்ட்ஸ், சொசைட்டி எப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட சேலரி ஸ்லிப் வச்சு 85% பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட அரேஞ்சும் பண்ணி கொடுத்தாங்க. ஓ, அப்படின்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்துல நிலத்தை வாங்கிட்டீங்க? இல்லைண்ணே, என் பொண்ணு வேலைக்கு போய் சேர்த்து வச்சு சம்பாரிச்ச பணத்துல தான் இடம் வாங்கணும். அப்போ வீடு கட்டுறதுக்கு பணம்? முன் பணமா வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தோம். அப்புறம் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தனால பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. 5 மாசத்துக்குள்ள வீடு கட்டி கையில சாவியே கொடுத்துட்டாங்க. அப்படியா? என்னம்மா இது? நீ சொல்ற மாதிரி சினிமால தான் ஒரே பாட்டில் பெரிய பெரிய வீடு கட்டுற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நிஜமாவே அப்படி கட்டினாங்கன்னு சொல்றியே, எனக்கு ஆச்சரியமா இருக்க. ஆமாண்ணே, உங்க வீட்டு விஷயம் என்னாச்சு? அந்த கொடுமை அம்மா கேட்குற.
நான் போன ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பத்தில் நல்லா தான் சொன்னாங்க. ஆனால் கரையம் பண்ணும்போது ஒரு தொகையை கேட்டாங்க, கொடுத்துட்டேன். வீடு கட்டும்போது இன்னொரு பெரிய அமௌண்ட் கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டேன். அப்படி மொத்த பணத்தையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு, கட்டடத்தை முடிக்கவே இல்லை. என்னண்ணே இதெல்லாம் பார்த்து நல்ல கம்பெனி விசாரிச்சு செய்ய வேண்டாமா? என்னம்மா பண்ணுறது, டிவியில் ஏகப்பட்ட ஆடு வருது. அங்கே லேண்ட் இருக்கு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, வாங்குங்க அப்படின்னு வற்புறுத்துறாங்க. சொல்கிறப்ப நல்லா தான் சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்பி போனால் அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ணே இதெல்லாம் நேரில் போய் விசாரிக்கும் போது தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற விஷயம் நமக்கு ஒத்து வருமா, நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த இடம் செட் ஆகுமான்னு தெரிஞ்சிரும்ண்ணே.